بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான சங்கைமிக்க ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று கூடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எதை நாம் தீனாக கேட்கின்றோமோ பேசுகின்றோமோ அதைவிட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்துவிட்டு நாம் இந்த உலகத்தில் சக மனிதர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுத்தருகின்றார். அன்றைய காலத்திலே மக்காவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தேர்வு ஏன் நபியின் மீது பட்டது என்றால், பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்திலே நிறைந்த ஒரு மாமனிதராக திகழ்ந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாருடைய உயர்ந்த பண்புகளை போற்றி கண்ணியப்படுத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். சூரா கலமின் அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசும் பொழுது வ இன்னக லஅலா குலுகின் அதீம் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். நபியே, நீங்கள் நற்குணத்திலே உயர்ந்த இடத்திலே இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார்.
நாம் பொதுவாக மனிதனிடத்திலே சொல்லும் பொழுது நாம் சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணமுடையவர்கள் என்று. நற்குணம் என்பது எல்லா மக்களிடத்திலும் இருக்கும், நல்லவரிடத்திலும் இருக்கும், தீயவரிடத்திலும் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரை அப்படி உயர்த்தவில்லை. மாறாக அல்லாஹ் சொல்கிறான், லஅலா நபியே நிச்சயமா நீங்கள் லஅலா உயர்ந்து இருக்கின்றீர்கள். லஅலா என்றால் உயர்ந்து இருக்கின்றீர்கள். குலுகின் அதீம் உங்களுடைய உயர்ந்த பண்புகள் மிக மகத்தானதாக இருக்கின்றது. நற்குணத்தில் நீங்கள் உயர்ந்து இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னக நபியே நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பண்புதான் லஅலா உயர்ந்து காணப்படுகின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சோரலை இஸ்லாத்திலே நற்பண்புகள் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்ற 2 விஷயங்கள் என்றார்கள். நாளை மறுமையிலே ஒரு அடியாரை சொர்க்கத்தின் பால் அழைத்து செல்கின்ற 2 விஷயங்கள் என்றார்கள். ஒன்று சொன்னார்கள், தக்வல்லாஹ் இறையச்சம், அல்லாஹுவை பயந்து நடப்பது, ஹராமை விட்டு விலகுவது, ஹலாலின் அடிப்படையிலேயே வாழ்க்கையை கழிப்பது, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற கண்காணிப்பின் அச்சத்துடன் வாழுவது, தீனை பின்பற்றி நடப்பது. இரண்டாவதாக சொன்னார்கள், ذو حسن الخلق நற்பண்புகள். இந்த 2 தான் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மீண்டும் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை தீமைகளை திராசிலே வைப்பார். நன்மையின் திராசு கனத்தால் தான் ஒரு அடியான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும். தீமையின் திராசு கனத்தது என்றால் ஒருவர் நரகத்தை பார்ப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய திராசு கணக்கக்கூடிய ஒரு அமலை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று கேட்டார்கள். உங்களுடைய நன்மையின் திராசு கணக்கக்கூடிய ஒரு அமலை நான் கற்றுத்தரட்டுமா? அதுதான் ذو حسن الخلق நற்பண்புகள். ஒரு அடியார் நற்பண்புடன் துன்யாவுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்றால் அவருடைய நன்மையின் திராசு என்பது கணக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளிடத்தில் கூட தன்னுடைய பண்பை அழகுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். தன்னை கொலை செய்ய வந்தவர்கள் என்று பெருமானாருக்கு தெரியும். அவரிடத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அழகிய பண்பை காமித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவிற்கு சென்றார்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்காக. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலும் நிம்மதியான வாழ்க்கையை வாழவில்லை. மக்காவிலிருந்து ஒருவர் பயணம் செய்து மதீனாவிற்கு சென்று பெருமானாரை கொலை செய்வதற்காக செல்கிறார். மக்கா மதீனா 480 கிலோமீட்டர் பயணம் செல்கிறார். எதற்காக? பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வாளை எடுத்து விட்டு செல்கிறார். மதீனாவிற்குள் நுழைந்தவுடன் அவருக்கு ஒரு அமைதி கிடைக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்த உடனேயே பெருமானாருடைய அந்த பேச்சுகள் பாருங்கள் சகோதரர்களே. வந்த அந்த மனிதர் மக்காவாசி என்று பெருமானாருக்கு தெரியும், இஸ்லாம் அல்லாதவர் என்றும் பெருமானாருக்கு தெரியும். இருந்தாலும் அவரை தனக்கு அருகிலே அமரச் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் நலம் விசாரிக்கிறார்கள். நலம் விசாரித்ததற்கு பிறகு சஹாபாக்களை சொல்கிறார், இவர் சில நாட்கள் இங்கே தங்கட்டும், இவருக்கு நல்ல உணவை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை போடுகிறார்கள். வந்த மனிதர் திகைத்து விடுகிறார். நாம் இவரை கொலை செய்வதற்காக வந்திருக்கின்றோம், ஆனால் இவரோ நம்மை நலம் விசாரிக்கிறார், நம்முடைய குடும்பத்தார்களை நலம் விசாரிக்கிறார், நமக்கு நல்ல உணவை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார், இங்கே மசூர் நபவியிலேயே தங்குவதற்குண்டான ஏற்பாட்டையும் செய்கிறாரே, இவரை நாம் கொலை செய்ய வந்தது தவறாயிற்று என்பதை வந்த அன்றே புரிந்து கொள்கிறார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விடவில்லை. மாறாக வரும்பொழுதெல்லாம் எங்களுடைய தோழர்கள் உங்களை கவனித்தார்களா, உணவு சாப்பிட்டீர்களா என்று அவரை உபசரித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்திலே அந்த மனிதர் பெருமானாரிடத்திலே வந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறார். முஹம்மது அவர்களே, நீங்கள் தருகின்ற உணவுகள் எல்லாம் சாப்பிடுவதற்காக நான் வரவில்லை, தவறான ஒரு எண்ணத்திற்காக நான் வந்தேன். என்னுடைய நோக்கம் உங்களை கொலை செய்வதுதான். ஆனால் வந்த அன்றே அதை என்னுடைய உள்ளத்திலிருந்து தூக்கி வீசி விட்டீர்கள். வந்த அன்றே என்னுடைய உள்ளத்திலே அந்த கெட்ட சிந்தனையை தூக்கி வீசி விட்டீர்கள். இப்போது நீங்கள் சொன்ன மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா ஷஹாதாவை கூறி அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார். ஏற்றுவிட்டு அந்த மனிதர் உடனேயே மக்காவை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறார். மக்காவிற்கு சென்று அந்த மனிதர் யார் தன்னை அனுப்பினார்களோ அவரை பார்த்து சொல்கிறார், என்னை பார்க்கும் பொழுது நீ என்ன நினைத்தாய்? முஹம்மதை கொலை செய்து விட்டேன் என்றல்லவா நினைத்தால்? நிச்சயமாக அது இல்லை. மாறாக அந்த அழகிய பண்புடையவரை என்னுடைய வாளால் நீ கொலை செய்வதற்காக நீ அனுப்பினாயே, இதைவிட ஒரு பாவமான செயல்பாடுகளை நான் எதையும் பார்க்கவில்லை. இப்போது முஹம்மது அவர்கள் கூறிய மார்க்கத்தை நான் ஏற்றுவிட்டேன். என்னுடைய குடும்பத்தாரிடத்திலும் இந்த செய்தியை நான் கூறி அவர்களையும் இஸ்லாத்தின் பால் நான் அழைக்கப் போகிறேன் என்ற செய்தி உடனேயே தன்னுடைய வீட்டை நோக்கி சென்றார். அன்பார்ந்தவர்களே, இதை போன்று ஒரு இரு சம்பவங்கள் அல்ல, ஏராளமான சம்பவங்களை நம்மால் பார்க்க முடியும். ஆகவே தான் வரலாறுகள் எழுதப்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அதிகம் என்று வரலாறிலே ஒரு குறிப்பாக எழுதப்படும். யமாமா என்ற நாட்டை சார்ந்த ஒரு மனிதர், அவரும் பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்திலேயே இருந்தார். ஒவ்வொரு போருக்கும் வரும்பொழுது பெருமானாரை குறிபார்த்துக் கொண்டே இருப்பார். ஒரு கட்டத்திலே சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? அவரை கைது செய்து மஸ்ஜித் நபவிக்கு அழைத்து வருகின்றார்கள். பெருமானாரிடத்திலே அந்த மனிதரை காட்டுகின்றார்கள். காட்டி கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், தெரியாது, இதற்கு முன்பதாக நான் பார்த்ததில்லை. சொல்லப்படும், இவர்தான் யமாமா என்ற நாட்டை சார்ந்தவர், இவரை உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு போரிலும் துடித்துக் கொண்டிருந்தார், இதோ வந்து விட்டார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, நம்மளா இருந்தா நம்முடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும்? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைதிகளை கொண்டு வந்தால் என்ன செய்வீர்களோ அதை செய்யுங்கள் என்றார்கள். அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அவரை மஸ்ஜித் நபவியிலே கட்டி வைக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், இந்த யமாமா நாட்டை சார்ந்த இந்த மனிதருக்கு நல்ல உணவை கொடுங்கள். ஒரு கைதி, அதுவும் தன்னை கொலை செய்ய வந்த ஒரு மனிதர், அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருக்கு அதிகமான கவனிப்பை ஏற்படுத்துங்கள், நல்ல உணவை கொடுங்கள், நல்ல ஆடையை கொடுங்கள், அவர் என்ன அவசியமாக கேட்கிறாரோ அதை நிறைவேற்றி வைங்கள் என்று கூறிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். மறுநாள் நாள் வருகின்றார்கள். வந்து அந்த மனிதனிடத்தில் கேட்கிறார்கள், கைஃபல் ஹால், உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை என்ன, எப்படி இருக்கிறீர்கள் என்று நலம் விசாரிக்கிறார்கள். யாரிடத்திலே? ஒரு கைதி இடத்திலே. அதுவும் எப்படிப்பட்ட கைதி? தன்னை கொலை செய்வதற்காக துடித்த கைதி. உடனே அந்த மனிதர் சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு எந்த குறையும் உங்களுடைய தோழர்கள் வைக்கவில்லை. நல்ல உணவை தருகின்றார்கள், நல்ல ஆடையை தருகின்றார்கள், எந்த இடைஞ்சலையும் தொந்தரவையும் தருவது கிடையாது. நான் என்ன கேட்கின்றேனோ அதையெல்லாம் தருகின்றார்கள். உங்களிடத்திலே நான் ஒரு 3 கோரிக்கையை வைக்கின்றேன். ஒன்று என்ன? என்னை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் என்னை கொன்று விடுங்கள், நான் ஒரு அநியாயக்காரன் தான். என்னை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தால் விட்டு விடுங்கள், நன்றியுடன் நான் சென்று விடுகிறேன். இல்லை, காசு பணம் வேண்டும் என்றால் சொல்லுங்கள், என்னுடைய நாட்டிலே நிறைய காசு பணத்தை நான் வைத்திருக்கிறேன், கொண்டு வர சொல்கிறேன், உங்களுடைய கால் பாதங்களிலே நான் கொட்டி விடுகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து விட்டு சென்று விட்டார்கள். 3வது நாட்களிலே வருகின்றார்கள். வந்து கேட்கிறார்கள், கைஃப அன்த, எப்படி இருக்கின்றீர்கள், உங்களுடைய நிலைமை என்ன, ஏதாவது குறைகள் இருக்கின்றதா, ஏதேனும்
மனக்கசப்புகள் ஏதேனும் இருக்கின்றதா என்று கேட்கிறார்கள். யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கைதிட்ட நலம் விசாரிக்கிறார். மீண்டும் அந்த மனிதர் நேற்றைய கூறிய அதே வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். முஹம்மது அவர்களே, எனக்கு எந்த குறையும் இல்லை, உங்களுடைய தோழர்கள் அனைத்தையும் எனக்கு நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். நேற்று கூறிய அந்த 3 விஷயங்களை இன்றும் நான் கூறுகிறேன். என்ன? என்னை கொலை செய்ய வேண்டும் என்றால் கொன்று விடுங்கள், ஒரு அக்கிரமக்காரன் தான், அக்கிரமக்காரன். உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று நான் துடித்துக் கொண்டிருந்தவன் தான், மாற்று கருத்து இல்லை, நான் பொய்யெல்லாம் சொல்லவில்லை. என்னை விட்டுவிட வேண்டும் என்றால் விட்டு விடுங்கள், நன்றியுடன் சென்று விடுகிறேன். எவ்வளவு காசு பணம் வேண்டுமானாலும் கேளுங்கள், தந்து விடுகிறேன். சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளோட நிலைமையா இருந்தால் இன்னும் நினைச்சிருப்போம். அதுதானே, இவனை விட்டா நம்மளை கொன்றுவாளா என்றெல்லாம் நாம் சிந்தித்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? சஹாபாக்களை அழைத்து இவரை விட்டு விடுங்கள் என்றார்கள். இவரை விடுதலை செய்து விடுங்கள் என்றார்கள். உடனே அவருடைய காலிலே கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த சங்கிலி எல்லாம் அவிழ்க்கப்படுகின்றது. அவிழ்க்கப்பட்ட உடனே அவர் ஓடுகிறார் பள்ளிவாசலை விட்டு. சஹாபாக்கள் எட்டி பார்க்கிறார்கள், இன்னும் அவசரத்திலே இவர் ஓடுகிறார் என்று பார்த்தா அன்றைய காலத்திலே மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணற்றிலே வேக வேகமாக குளித்து விட்டு மீண்டும் ஓடிய ஸ்பீடை விட மிக வேகமாக ஓடி வந்து பெருமானாருடைய கரத்தை பிடிக்கிறார். கரத்தை பிரித்து சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை என்றும் தாங்களை இறை தூதராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த மனிதர் சொல்லுகின்ற அந்த வாசகத்தை பாருங்கள். 3 நாட்களுக்கு முன்பதாக வரை இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத மனிதர் என்றால் நீங்கள் தான். ஆனால் இப்போது நான் சொல்கிறேன், இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கின்றேன், உலகத்திலேயே எனக்கு பிடித்த ஒரு மனிதர் என்றால் உங்களை தவிர வேறு யாரும் இல்லை. 3 நாட்களுக்கு முன்பதாக வரை எனக்கு பிடிக்காத குடும்பம் என்றால் உங்களுடைய குடும்பம் தான், அஹ்லுல் பைத் என்று சொல்கின்ற உங்களுடைய குடும்பம் தான். ஆனால் இப்போது நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த ஒரு குடும்பம் என்றால் என்னுடைய குடும்பத்தை விட உங்களுடைய குடும்பத்தை தான் யார் ரசூலுல்லாஹ் நான் நேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு பெருமானார் உடனேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து ஒரு கட்டத்திலே ஒரு போரிலே ஷஹீதாக்கப்பட்டார் என்று வரலாறிலே எழுதப்படுகின்றது. அவர்களை பார்த்தீர்கள், இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பண்புகளின் மூலமாக மக்களை இஸ்லாத்தின் பால் அழைத்தார்கள் சகோதரர்களே. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நிலைமையில முஸ்லிம்களிடத்திலே வியாபாரம் செய்தால் நம்மளை ஏமாற்றி விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம். ஒரு காலத்திலே வியாபாரம் என்றால் முஸ்லிம்களை போன்று உன்னதமானவர்கள் யாரும் இல்லை, முஸ்லிம்களை போன்ற வியாபாரத்தில் பர்ஃபெக்டானவங்க யாருமே கிடையாது என்று பேசிய அதே நாம் இன்று முஸ்லிம்களிடத்திலே வியாபாரத்திற்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாய் என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு முஸ்லிம்களாகிய நாம் வியாபார மோசடிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் இப்போது நினைவுக்கு வருகின்றது. அவர் ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு இருந்தா அதுல வரக்கூடிய லாப காசு எல்லாம் எடுத்து சாப்பிடுகின்ற ஒரு நிலைமைகளை இஸ்லாமிய சமுதாயத்திலே பார்க்க முடிகின்றது. வியாபாரம் என்று ஆரம்பிக்கப்படுகின்றது. அந்த காசுகளை எல்லாம் வாங்கியதற்கு பிறகு இவன் மெதுவாக செட்டிலாக ஆரம்பித்து விடுகிறார். பெருமானாருடைய உம்மத்தாகிய நாம் பெருமானாருடைய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நாம் நடக்க வேண்டாமா? நம்முடைய பண்புகளின் மூலமாக பெருமானாருடைய அழகிய குணத்தை நாம் காட்ட வேண்டாமா? அதே நேரம் இந்தியாவிலே காப்பாற்றக்கூடியது யார்? நம்மளால என்ன சொல்லி இருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் என்றார்கள். என்னை காப்பாற்றக்கூடியது யார்? அல்லாஹ் என்றார்கள். சொன்ன ஈமான் நமக்கும் வர வேண்டும். அல்லாஹ் என்றார்கள். முஸ்லிம்களுக்கு கூட அல்லாஹ் சொன்ன பயம் வர்றது இல்லை. எடுதானே பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். எடுதானே பாத்துக்கலாம், வட்டி ஹராம் பாய் அதெல்லாம் பாத்துக்கலாம், மௌத்து பாய் மலக்குல் மௌத்து பாய் பாத்துக்கலாம். எடுதானே பள்ளியில் அல்லாஹ் அழைப்பு வருகின்றது, எந்த பதிலும் இல்லை. ஆனால் அந்த கிராமத்து அரபி அல்லாஹ் என்று சொன்னவுடன் பயந்து விடுகிறார், பயந்து வாழை கீழே போட்டு விடுகிறார். சொல்ல எப்படிப்பட்ட பயம், எப்படிப்பட்ட பயம்! அந்த பயம் இப்போது எங்கே சென்றது? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை எடுத்து
அவருடைய தொண்டையிலே வைத்து கேட்டார்கள், ஓமையுன் கீதுக்க மின்னி, இப்போது என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றக்கூடியது யார்? உடனே அந்த மனிதர், முகமது அவர்களே, உங்களை நான் கொலை செய்யலாம் வரவில்லை என்றெல்லாம் சமாளித்து பேசுகிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், லா பஸ், பதட்டமடையாதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை எடுத்து விட்டு சொன்னார்கள், லா பஸ், பதட்டமடையாதே, உன்னை நான் ஒன்றும் செய்யவில்லை, உன்னை கொலை செய்வதற்கெல்லாம் என்னுடைய வாளை எடுத்து உன்னுடைய தொண்டையிலே நான் வைக்கவில்லை. என்னை எந்த அல்லாஹ் பாதுகாத்தானோ அதே அல்லாஹ் தான் உன்னையும் பாதுகாக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதுதான் தாவா. உட்கார வச்சு 1 மணி நேரம் பேசல, சரிதானே? இன்னைக்கு பாக்குற தாவாங்கிற பேர்ல உட்கார வச்சு ஆதம் நபியிலிருந்து அப்படியே பேசுற, அவர் ஓடிடுறாங்க அவங்க, சரிதானே? ஆதம் நபியிலிருந்து நூஹ் நபியிலிருந்து யூசுப் நபி வர அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லை. பெருமானாருடைய அழகிய தாவா பாருங்கள். என்னை எந்த அல்லாஹ் பாதுகாத்தானோ அதே அல்லாஹ் தான் உன்னையும் பாதுகாக்கிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடன் இருந்த ஒரு உணவுப் பொருளை எடுத்து அவருக்கு அன்பளிப்பு செய்கிறார். இதுல இந்த உணவு இருக்கு, சாப்பிடுங்கள் என்று சொல்லி அவருக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட உயர்ந்த பண்பு பாருங்கள் சகோதரர்களே. கொலை செய்ய வந்த அந்த மனிதருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பாதுகாப்பையும் கொடுக்கிறார்கள், உணவையும் அன்பளிப்பு செய்கின்றார்கள். வாங்கி சென்ற அந்த மனிதர் பெருமானாரிடத்தில் அந்த உணவை எடுத்து விட்டு சொல்கிறார், முகமது அவர்களே, இங்கேயே இருங்கள், இப்போது நான் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு நேரா தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் செல்கிறார். தன்னுடைய குடும்பத்தார்களை பார்த்து சொல்கிறார், எந்த மனிதர் இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் கேட்டோமோ அந்த மாமனிதரை நான் பார்த்து என்னுடன் வாருங்கள் என்று கூறிவிட்டு குடும்பத்துடன் இஸ்லாத்தை ஏற்றார் என்று வரலாறிலே பதிவு செய்யப்படுகின்றது. நமக்கெல்லாம் தெரியும், எதிரிகளை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். எதிரிகளை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் என்று வரலாறுகளை நாம் பார்த்திருக்கின்றோம். மக்காவுடைய ஆட்சி கிடைக்கின்றது, பெருமானாருடைய அந்த பணிவு. மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி ஆட்சியை பிடித்தவர்களாக வருகின்றார்கள். அல்லாஹ் ஆட்சி அதிகாரங்களை கொடுக்கின்றார். இன்னும் சொல்லிவிட்டு வந்தார்கள், அப்போது இஹ்ராம் எல்லாம் இல்லை, இஹ்ராம் இல்லாமல் தான் மதீனா வந்து வருகின்றார்கள். ஒரே வார்த்தை தான், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா ஸதக வஅதா வநஸர அப்தா வஅஅஸ ஜுண்டா வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. இந்த திக்ரை தான் நாம் சஃபா மர்வாவிலே ஓதுகின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா, தல்பியா இல்லை, ஏனென்றால் இஹ்ராம் இல்லாமல் வருகின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை. வஹ்தா, அவன் தனித்தவன். வஸதக வஅதா, தன்னுடைய வாக்கை உண்மைப்படுத்தினார். வநஸர அப்தா, தன்னுடைய அடிமைக்கு அல்லாஹ் உதவி செய்தார். வஅஅஸ ஜுண்டா, தன்னுடைய பட்டாளத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, எதிரிகளின் படைகளை அல்லாஹ் தோற்கடித்தார். ஒரே துதிதான் மதீனாவிலிருந்து சொல்லிக்கொண்டே வந்தார்கள் மக்காவை நோக்கி. சொல்லி பெருமானாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணிவை பாருங்கள். வநஸர அப்தா, தன்னுடைய அடிமைக்கு அல்லாஹ் உதவி செய்தார். தன்னை ரசூல் என்று சொல்லவில்லை, நபி என்று சொல்லவில்லை, முஹம்மது என்று சொல்லவில்லை, சொன்னாலும் எந்த தவறும் இல்லை. ஆனால் தன்னுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிற்கு சென்று கஅபத்துல்லாஹ்விற்கு அருகில் அமர்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலே யாரும் இல்லை, எல்லோரும் ஒளிந்து விட்டார்கள். வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்தி ஜன்னல்லாம் சாத்தி உட்கார்ந்து இருக்கிறார். இதற்காக முகமதுடைய படையர்களும் வந்திருக்கின்றார்கள், நம்மளை கொலை செய்து விடுவார்கள் என்ற அச்சத்திலே மக்கா எல்லாம் காலியாக இருக்கின்றது, யாரையும் காணோம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரு தெருவாக சஹாபாக்களை அழைத்து அனுப்பினார்கள். ஒவ்வொரு வீதியில போய் சஹாபாக்களை எல்லாம் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அழையுங்கள், இன்றைய நாளிலே நீங்கள் அனைவரும் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள், இன்றைய நாளிலே நீங்கள் அனைவரும் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று கூறிவிட்டு மக்களை எல்லாம் அழைத்து வாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவ்வளவு அநியாயங்களை செய்தார்கள், எவ்வளவு அக்கிரமங்கள் செய்தார்கள் மக்காவாசிகள் என்று பெருமானாருக்கு நினைத்திருந்தால் வாளை எடுத்து சீவி இருக்கலாம். ஆனால் என்ன செய்தார்கள், இன்றைய நாளிலே நீங்கள் அனைவரும் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் என்றார்கள்.
உடனே அங்க இருக்கக்கூடிய சில மக்கள் பயந்தார்கள். குறிப்பாக அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்த் என்ற அந்த தாயார், அந்த பெண்மணி பயந்தார்கள். நான் எப்படி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஹம்சா அவருடைய ஈரலை எடுத்து நான் கடித்தேன் அல்லவா, என்னை முகமது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? உடனே அபூ சுஃபியான் அவர்கள் சொன்னார்கள், உன்னையும் மன்னித்து விட்டார்கள். இந்த இஸ்லாத்தை மக்கள் அலை அலையாக ஏற்றுக்கொண்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை மன்னித்தார்கள். அவர்களுக்கு இஸ்லாமிய அழகிய அழைப்பை கொடுத்தார்கள். இன்னைக்கு இன்னைக்கு சில முஸ்லிம்கள் பேசுகின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிபோர்னியாவை பழிவாங்கி விட்டார், அமெரிக்கா அழிந்து விட்டது. அதை பார்த்து யாராவது முஸ்லிம்கள் சந்தோஷப்படுகின்றோமா? நமக்கு சந்தோஷமா? அமெரிக்கா கலிபோர்னியா அழிந்து விட்டது, கடுமையாக நெருப்புகள் எல்லாம் அந்த ஊர் காடுகள் எல்லாம் அழித்து விட்டது என்று யாராவது முஸ்லிம்கள் சந்தோஷப்படுகின்றோமா? இல்லையே. அவர்கள் அந்த சோதனைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றானா இல்ல, நெருப்பின் புயல் காற்று அவைகள் மீது வீசி அவைகள் எல்லாம் கரைந்து விட்டது. ஏதோ கலிபோர்னியாவிற்காக இறக்கப்பட்ட வசனத்தை போல இருக்கின்றது. 1400 வருடங்களுக்கு முன்பதாக பெருமானாருக்கு இறங்கிய அந்த வசனம் கலிபோர்னியாவை பார்த்து சொல்வதை போல் இருக்கின்றதா இல்ல? நெருப்பின் புயல் காற்றுகள் அவைகளை மீது நாம் வீச செய்து காடுகள் எல்லாம் அழித்தோம், அவர்களை சோதிக்க வேண்டும் என்பதற்காக. எதற்காக? كذلك يبين الله لكم الآيات لعلكم تتفكرون. அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் உபதேசம் பெற வேண்டும், பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட உதாரணங்களை நாம் செய்து காட்டுகிறோம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். இப்போது புரிந்து கொண்டார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள், ஆஹா இது அல்லாஹ்வுடைய அஸாபாகத்தான் இருக்கும். காசாவை அழிக்க துடிக்க நாம், காசாவை அழிக்க வேண்டும் என்று துடித்த நாம், அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது போன்று இருக்கின்றது. இது அல்லாஹ்வுடைய சோதனை தான் என்பதை அந்த மக்கள் புரிகின்றார்கள். புரிந்துதான் என்ன அறிவிப்பு செய்திருக்கிறார்கள், காசாவின் மீது உண்டான போரை சமீபத்திலே நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் என்பதை அல்லாஹ் தஆலா பேச வைக்கின்றார். இல்லையா? இவர்கள் அழித்தார்கள் காசாவை, ஆனால் அல்லாஹ் அழித்தாலாம் கலிபோர்னியாவை. அன்பார்ந்த அருமை சோழர்களே, அந்த துஆ என்பது சாதாரண விஷயம் அல்ல. பாதிக்கப்பட்டவருடைய அந்த துஆ என்பது அதற்கும் அல்லாஹ்விற்கும் எந்த திரையும் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை போன்ற ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே ஒரு மனிதன் வருகின்றார். வந்து, முஹம்மது அவர்களே, சூரத்துன் நஜ்ம் என்று ஒரு அத்தியாயம் இறங்கியதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், அந்த அத்தியாயத்தை ஓதி காட்டுங்கள் என்றார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுகிறார்கள், வன் நஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. இந்த அத்தியாயத்தை அப்படியே ஓதி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அத்தியாயத்தை ஓதி முடித்த உடனேயே அந்த மனிதர் என்ன செய்தார் தெரியுமா? உடனே பெருமானாரின் மீது துப்பி விட்டார். ஆனால் அல்லாஹ் பாதுகாத்து விட்டார். அந்த அசுத்தம் பெருமானாரின் மீது படவில்லை. ஆனால் அந்த சபையில் இருந்த சஹாபாக்கள் அடிப்பதற்காக எழுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமரச் செய்ய சொல்கிறார்கள். உட்காருங்க அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட மோசமான ஒரு நிகழ்வு இல்லையா? பெருமானாருடைய சபைக்கு வந்து அதுவும் இப்படிப்பட்ட ஒரு அசுத்தத்தை அந்த மனிதர் செய்து விட்டாரே என்ற அந்த கவலை பெருமானாரை ஆழ்த்தி விட்டது. சகோதரர்களே, ஆழ்த்தி விட்டது. சஹாபாக்களுக்கு கடுமையான கோபம். பெருமானாருடைய ஒரு வார்த்தை இருந்தது என்றால் அவருடைய தலையை சீவி இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். மிகப்பெரிய ஒரு கவலை. இப்படி குர்ஆனுடைய ஆயத்தை கேட்டு இப்படி இவன் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டானே என்ற கவலை பெருமானாரை ஆழ்த்தி விட்டது. என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த கவலை பெருமானாருடைய உள்ளத்தை அடைத்து விட்டது.
உடனே அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை செய்கிறார்கள். இந்த துஆ, அல்லாஹ்வே, உன்னுடைய குர்ஆனுடைய ஆயத்துகளை கேட்டு அவன் கேவலமாக நடந்து கொண்டான். அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை ஆழ்த்தி விட்டது, உங்களுடைய இதயத்தை எல்லாம் நிறைத்து விட்டது கவலையால். ஆகவே உன்னுடைய படைப்பனங்களில் ஒன்றை அவனுக்கு நீ போதுமானதாக ஆக்கி வைப்பாயாக. உன்னுடைய படைப்பனங்களில் ஒன்றை, நிறைய அல்ல, ஒன்றை அவனுக்கு நீ போதுமானதாக ஆக்கி வைப்பாயாக. உலகத்திலே அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ். அனைத்து படைப்பனங்களும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகின்றன. أفغير دين الله يبغون وله أسلم من في السماوات والأرض طوعا وكرها وإليه يرجعون. அல்லாஹ்வுடைய வாசம். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பிடங்களும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகின்றது. அஸ்லம், எல்லா படைப்பிடங்களும் கட்டுப்படுகின்றன, அல்லாஹ்விற்கு மாறு செய்வதில்லை. மனிதன் தான் மாறு செய்வான், ஆனால் படைப்பிடங்கள் அனைத்துமே மனிதனை தவிர கட்டுப்படுகின்றன ரஹ்மானுக்கு, ரஹீமுக்கு. என்ன நடந்தது தெரியுமா சகோதரர்களே? அவன் ஒரு வியாபாரத்திற்காக காட்டு பிரதேசத்தை நோக்கி செல்கின்றான். சென்றவன் இரவுடி நேரம் வந்து விட்டது. கூடாரத்தை அமைத்து அனைவரும் அங்கே இரவிலே தங்குகின்றார்கள். திடீரென்று அந்த கூடாரத்திற்குள் ஒரு சிங்கம் வந்து விட்டது. அந்த சிங்கத்தை அனுப்பியது யார்? அல்லாஹ் அனுப்பினார். ஏய், அந்த சிங்கமும் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய காலிக், அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்பு. அந்த சிங்கம் வந்து அனைவரையும் விட்டு விட்டது, இவனை மட்டும் கொன்று விட்டு சென்று விட்டது. உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய அஸாபுதான் என்று பேசினார்கள். ஏன்? சில நாட்களுக்கு முன்பதாக இவன் பெரும் முஹம்மதின் சபைக்கு சென்றான், முஹம்மது அவர்களையும் குர்ஆனுடைய ஆயத்தையும் கேவலப்படுத்தினான். இது அல்லாஹ் கொடுத்த தண்டனை தான் என்பதை மக்கள் பேசிக் கொண்டார்கள். பார்த்தீர்களா சகோதரர்களே? பாதிக்கப்பட்ட மக்களுடைய துஆவை நாம் பயின்று கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. குறிப்பாக இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று பல மோசடிகள் இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள எல்லா பள்ளியிலும் அந்த பிரச்சனை பஞ்சாயத்துல இருக்குது. எல்லா பள்ளியிலும் அந்த மனுக்கள் இருக்கின்றது. இடத்தை எடுத்து விட்டால், அதை பிடுங்கி விட்டால், இதை செய்து விட்டால், அதை பண்ணி விட்டால், இதை பண்ணி விட்டால். பார்க்கிறோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒரு ஜானுடைய இடத்தை நீங்கள் அபகரித்தீர்கள் என்றால், அது இன்னைக்கு நம்ம முஹல்லால சாதாரணமா நடந்துட்டு கேட்டா, நான் எந்த ஜமாத் இருக்குன்னு தெரியுமாங்கிற அந்த திமிர் பேச்சுகள் வருகின்றது. கேட்ட அதைத்தான் சொல்லுகின்றார். நான் யாரும் தெரிஞ்சா நீ வந்து பேசுற, நீ பண்ண அக்கிரமம் என்ன? அதுதானே, நீ யாராக இருந்தாலும் என்ன? அதுதானே, யாராக இருந்தானே. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு சாபி மனுஷங்கள் அடிப்படையில் இஸ்லாம் அல்லாதவருடைய இடத்தை எடுத்துருவார், பஞ்சாயத்து ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. உடனே எல்லாம் விசாரிச்சு சொல்லுவாங்க, அந்த சாபி குறித்து மரியாதைக்கு நான் எரிக்கிறக்குள்ள அந்த இடத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிருவேன் சொல்லி இருக்கிறாங்க. நான் எரிக்கிறக்குள்ள அந்த இடத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிரு. அந்த இடம் யாருக்குரியது? இஸ்லாம் அல்லாதவருக்குரியவர், அதை கொடுத்துருன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கேட்க போறா, நான் யாரு தெரியுமா, என்ன ஜமாத்து தெரியுமா? இப்படி பேசுவதே பாவமான செயல்பாடுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜானுடைய இடத்தை நீங்கள் அபகரித்தாலும் நாளை மறுமையிலே பல இடங்களாக ஆக்கப்பட்ட உங்களை தோளிலே சுமக்கப்படி அல்லாஹ் தஆலா செய்து விடுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் மறுமை என்பது கை சேதமாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்கள், அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த உயர்ந்த பண்புகளை நாமும் கடைபிடிக்கின்ற அந்த நிறைவான ஈமானையும் தக்வாவையும் நற்பண்புகளையும் அல்லாஹ் தஆலா தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் வஸ்ஸஅஃபி அன்னி வஅன்கும் ولجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه والناس أجمعين إلى يوم الدين وبعد. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நற்குணம் என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களாலும் கட்டாயமாக
கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே அல்லாஹ் தஆலா நமக்கு அதை கடமையாக ஆக்கி இருக்கின்றார். குர்ஆனை எடுத்து நாம் படித்தோம் என்றால் இஸ்லாத்துடைய அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ளலாம். நற்குணம்தான் என்று சதகா கொடுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், உணவளியுங்கள், பிற மக்களிடத்திலே பண்பாக நடந்து கொள்ளுங்கள் என்ற எல்லா விஷயமுமே இஸ்லாம் மட்டும்தான் நிறைவாக அவைகளை போதிக்கப்படுகின்றன என்பதை நாம் அறிந்த ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், யார் கரத்தாலும் நாவாலும் பிறருக்கு தீங்கு தரவில்லையோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லிம் என்று குறிப்பிட்டார்கள். யார் கரத்தாலும் நாவாலும் பிறருக்கு தீங்கு தரவில்லையோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லிம் என்று குறிப்பிட்டார்கள். அண்டை வீட்டாளன் பசியுடன் இருந்த நிலையில் நீங்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்ட நிலையில் உங்களுக்கு மௌத்து வந்தது என்றால் அது ஈமானிய மௌத்தே இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் உணவு சமைக்கும் பொழுது அதிகமாக சமையுங்கள், முயற்சி செய்யுங்கள் என்றார்கள். என்ன காரணம் யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது அதிகமாக சமைத்து அண்டை வீட்டாளர்களுக்கெல்லாம் பரிமாறுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட அழகிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களிடத்திலும் பண்பாக நடந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய எதிரிகள் வந்து திட்டினார்கள், பெருமானாரை இழிவாக பேசினார்கள். அபூ ஜஹல், அபூ லஹப் போன்ற கொடிய முஷ்ரிக்குகள் பெருமானாரை கெட்ட வார்த்தைகள் எல்லாம் திட்டினார்கள். அவர்களுக்கெல்லாம் பெருமானாருடைய அழகிய பதில் என்னவென்றால் சிரித்த முகம் மட்டும்தான். சிரித்த முகத்தை மட்டும் காமித்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் அவருடைய அந்த திட்டுதல் அல்லாஹ் அவருக்கு பிடிக்காமல் தான் தப்பத்தியதா சூரா இறங்கியது. அபூ ஜஹல் பெருமானாரை கெட்ட வார்த்தையால் திட்டினார். அபூ ஜஹலை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்சிரிப்பு செய்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அந்த திட்டுதல் சஹாபாக்களுக்கு பிடிக்காமல் தான் பத்ர் போரிலேயே முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் மூலமாக அபூ ஜஹல் கொலை செய்யப்பட்டார். ஒரு முறை அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பண்புகளை பாருங்கள். ஒரு சிறிய வாலிபன், ஒரு சின்ன பையன் சொல்லலாம், அந்த பையன் பெருமானாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடனே அந்த சிறுவருடைய பெற்றோர்கள் வருகின்றார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய குழந்தையை நீங்கள் தந்து விடுங்கள், உங்களுக்கு எவ்வளவு காசு பணம் வேண்டுமானாலும் நான் தந்து விடுகிறேன் என்று. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது உங்களுடைய குழந்தை, எதற்காக காசை கொடுத்து நீங்கள் பெற்று செல்ல வேண்டும், அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நீங்கள் அழைத்து செல்ல விடுங்கள், கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்னுடைய பெற்றோர்கள் வந்து விட்டார்கள், போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனேயே அந்த சிறுவர் அழுது விட்டார். அந்த சின்ன பையன் அழுதுறார். அழுது விட்டு சொல்கிறார், அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, என்னுடைய பெற்றோர்களை விட உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை விட்டால் என்னை செல்ல சொல்கிறீர்கள், நான் செல்ல மாட்டேன் என்றார். அந்த பெற்றோரை பார்த்து அந்த சிறிய சின்ன பையன் சொல்றாரு, நான் வரமாட்டேன், இந்த நபியுடனேயே என்னுடைய வாழ்க்கையை நான் கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று. ஒரு தாயின் பாசத்தை அந்த சிறுவர் பெருமானாரிடத்திலே பார்த்திருக்கிறார். ஒரு தந்தையின் பாசத்தை அந்த சிறுவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார். சகோதரருடைய பாசத்தை, நண்பருடைய பாசத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவர் பார்த்திருக்கிறார். ஆகவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபவ்வன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லி. நபியே, உங்களிடத்தில் மட்டும் கடுகடுப்பான குணம் இருந்திருந்தது என்றால் உங்களை விட்டு மக்கள் என்றோ விரண்டு ஓடி இருப்பார்கள். ஆனால் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வின் அருளின் காரணமாக உங்களுடைய இதயமோ மிகவும் மிருதுவாக இருக்கின்றது. உங்களுடைய அந்த பண்புகள், அந்த மென்மை, இந்த மக்கள் உங்களுடனேயே வாழுகின்றார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கின்றார். சகோதரர்கள், அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்கள், நாமும் அந்த அழகிய பண்புகளை கடைபிடிப்போமாக. அந்த அழகிய பண்பை அல்லாஹ் தஆலா நமக்கும் தருவானாக. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அமர்கின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும், நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தருவானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபிலிருந்தும்
அல்லாஹு தஆலா நம்மையும் நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. காசா மக்களுக்கு அல்லாஹு தஆலா மென்மேலும் உதவியும் பாதுகாப்பையும் வழங்குவானாக. விரைவில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிமுடைய கரத்திலே கொடுப்பானாக. உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ, சிரமப்படுகின்றார்களோ, அவர்கள் மீதும் நம் மீதும் ரஹ்மத் என்ற அருளை அல்லாஹ் தஆலா பொழிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وسلام على المرسلين والحمد لله رب العالمين.